ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருஷம் நீங்க நிறைய படம் பண்ணணும். அதுல வந்து நான் நடிக்கணும். அதுல அது சாச்சனாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படி போட்டாங்க பாத்தீங்களா? நாங்க அத ப்ரமோஷன் பண்ணோம். சாச்சனா யூ பிளேட் வெரி வெல். நீங்க நல்ல அப்ப கேம் நாங்களும் விளையாடுனீங்க. வருவோம். தேங்க் யூ அண்ணா. நீங்க வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. ரவீந்தர் சார் இங்க இருக்காரு. அவரும் வந்து Promotion. உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. பிளஸ் நீங்க நிறைய படங்கள் பண்றதுக்கான விஷஸ் எங்க டீம்ல இருந்து. கண்டிப்பா கண்டிப்பா. பேசலாம். நிறைய பேர் உங்கள்ட்ட பேசணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுங்க. ஆமா ஆமா. இப்ப சாச்சனா ரவி நான் bro, சொல்றேன், சாச்சனா நீங்க ரொம்ப wish நல்லா happy new year. விளையாண்டீங்க, ரொம்ப சூப்பரா சார் விளையாண்டீங்க. சார் உங்க வாயில இருந்து அது கேட்டாலே எனக்கு போதும் சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ரிவ்யூவர், உங்க வாயில இருந்து நான் நல்லா விளையாண்டேன்னு சொன்னா போதும் சார். ஹாப்பி சார். பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பிளேயர் ஒரு தன்னடக்கத்தோட சார் நான் சொல்றது அப்பயுமே எப்படி இருக்கு? அப்படிதானே சார் இருந்தாலும் நிஜமா பேசுவேன். மனசார சொல்றேன், மனசார சொல்றேன், யூ பிளேட் ரியலி வெல். சூப்பரா ஆடின. கடைசி ஒரு வாரம் மெச்சூரிட்டி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமா போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரசிக்கிற அந்த ஒரு தருணம் நல்லா போய் வண்டி வேற லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது டபக்குன்னு 2 பேர் பிடிச்சி வெளில போட்டாங்க. சார் நல்ல பேரோட வந்துட்டோம்ல சார், அது இருக்கும் அது போதும் அது சார். வரைக்கும் அது ஓகே, அது ஓகே. அப்படி இல்ல நல்ல பேர் கெட்ட பேருன்றதை தாண்டி வெளியில வரும்போது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வந்துட்டோம்ல, அது போதும். ஒன்னு எல்லாருக்கும் பிடிக்குமா? Who else is going to hate you? கவலையே படாத. தெரியல, அம்மா அப்பா சொன்னது, ஐ மீன் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன வச்சு நீ ஏன் அப்படி பண்ண, ஏன் கேமாவும் இப்படி சரி, பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஓகே, நம்ம ஏதோ ஒருத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு பிடிச்சத பண்ணிருக்கோம். ஆனா வெளில வரும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்துட்டோம்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். இந்த 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 வாய்ப்பு இருக்குல்ல, இந்த வாய்ப்புல வேலை பாக்குறவங்க கிட்டக்க விமர்சனம் பண்றதுக்கு 100 கூட்டம் இருக்கும். வேலை பாக்குறவனுக்கு மட்டும்தான் அந்த வேலையோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆமா சார். அது மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இதை பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், அப்படி சொல்லிருக்கலாம், இது சொல்லிருக்கலாம். உள்ள போய் 7 நாள் இருந்த எனக்கும் சரி, 50 நாள் இருந்த உனக்கும் சரி, நமக்கு மட்டும்தான் உள்ள என்ன அடி உழுகுது உழுகல அப்படின்னு தெரியும். இவங்க நமக்கு அங்க எல்லாரும் நார்மலா தெரியுது, ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதாங்க, பெரிய விஷயமா தெரியுது, நமக்கு இங்க நார்மலா தெரியுது. அந்த டிஃபரன்ஸ் வந்து மச் மோர். ரொம்ப டேஸ் இருந்துட்டு நீ 2 பக்கமும் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன், யூ டிசர்வ். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது உன்னோட கேம். ஸோ அதுவும் எல்லாத்துக்கும் மேல யூ பிளேட் அ வெரி போல்டு கேம். இன்னைக்கு கூட ஏதோ இது பார்க்கும்போது ஜாக்லினும் யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரியான பிசிக்கல் டாஸ்க் கேம்ஸ் சாட்சினா ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்றது ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஜாக்லின் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்லணும்னா பிசிக்கல் கேம்ல நிஜமாவே உன்னை மிஸ் பண்றது கேம் கரெக்ட் தான். ரியலி மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் ஸோ உனக்கு எப்படி தெரியுது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? சார் யார் ஜெயிப்பாங்கன்றதுல நான் நினைக்கல சார். நான் ஆசைப்படுறது இந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஆசைப்பட்டு ரொம்ப வேண்டுறதுன்னா முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நான் வேண்டுறேன் சார். சார் நான் நிஜமா கோயிலுக்கு போற பர்சன் இல்ல சார். எங்க அம்மா அப்பாவே ஆச்சரியப்படுறாங்க சார், நீ எதுக்கு முருகர் கோயிலுக்கு போறேன்னு. அதனால போய் வாரம் வேண்டிக்கிறேன் சார். நாங்கெல்லாம் வந்து பகிரங்கமா ப்ரொமோட் பண்ணோம். நீ வந்து சேனல் ஹாட் ஸ்டார்க்காக எல்லாம் பயந்து வித்தியாசமான முறையில போய் முருகர் கோயில்ல இருந்து ப்ரொமோட் பண்ண பாரு. அப்பா தம்பி ரெக்கார்டிங் அத வழக்கமா தம்ப்நெயில்ல போடுவீங்க, இந்த தடவை பாரு நம்ம பாப்பா பேர்ல போடு, எல்லாமே என் பேர்ல, எல்லா தடவை என் பேர்லயே உபயம் எழுதாதீங்க, இன்னைக்கு கொஞ்ச நாள் எல்லாம் சாச்சனா பேர்ல எழுதுங்க. எப்படி தெரியுமா எழுதுவாங்க சாச்சனா? உனக்கு இவங்க எப்படி எழுதுவாங்கன்னு தெரியாது. அதாவது பகிரங்கமாக தனது வெற்றியை நிர்ணயம் செய்தார் சாச்சனா, ஹாட்ஸ்டாருக்கு சவால் விடுகிறார் அப்படின்னு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் வரதுக்கு பயந்த ஒரே காரணமே இதுக்காக தான். நான் நல்ல பேரோட இருக்கேன்னா பத்திரமா அப்படியே இருந்துக்கிறேன். இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு வச்சிருப்பாங்க, என்ன தெரியுமா? சௌந்தர்யாவை சவுக்கால் அடிக்கிறதுக்கு ரெடியாகி விட்டாங்க. என்ன இது இப்படி நீ பேசிருக்க மாட்ட, இப்படி நானும் பேசுனது இல்ல, ஆனா நான் கண்டுட்டு பாத்துருக்கேன். இப்படி போடுறது தானே இப்பயே சொல்றீங்க, நான் வந்தேன்னு தெரியாம நாங்க ஆல்ரெடி இப்படிதான் பேசி வர்ஷினி எங்க பக்கம். வர்ஷினி எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா,
முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாவம் கடைசியில முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எல்லா பிஆர் டீமுக்கும் உட்கார்ந்து ஆன்சர் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ண கேட்டேன் வர்ஷினி கிட்ட, என்னம்மா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஆமா நானும் பார்த்தேன், நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து இன்ஸ்டால இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்து ஃபார் நெகட்டிவ் பிஆர் சம்திங் போட்டுருந்தாங்க. சார் ஆனா நான் அந்த பேர் சொல்லல, மறந்துருங்க. ஐயோ ஐயோ. சோ ஃபேமிலி எல்லாம் ஹாப்பி தானே, ஆல் குட் தானே? என் ஃபேமிலி வந்தோன்னு என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா விளையாடுன, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண, நீ அங்க போய் நடிக்கல, நீயா இருந்த, அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது நல்லா அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் போதும். ரஞ்சித் டாட்டர் நடிக்கலையா? எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கே சார். நீங்க நான் இப்பயும் சொல்றேன், நீங்க நேர்ல பார்த்தாலும் நான் நடிக்கிற மாதிரியே தெரியாது சார். நான் என்னால நடிக்க முடியல. அதெல்லாம் உள்ள போகும்போது அததான் சார் சொல்லி அனுப்பிச்சாங்க, அமைதியா இரு, மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணு, பேசாத நிறைய, அமைதியா பேசு, உங்க அப்பா அப்பெல்லாம் சொன்னாங்க சார். என்னால அங்க இருக்க முடியல சார். உங்க அப்பா ரஞ்சித் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, அது எப்படி நீ நடிக்காம இருப்ப எனக்கு தெரியாது. நடிச்சிருந்த ஓ எங்க அப்பா ரஞ்சித் சொல்றீங்களா? நீ நிஜமான உங்க சரி, நான் எங்க அப்பாவை சொன்னேன் சார், என்ன பெத்த அப்பாவை சொன்னேன் சார். சார் எந்த அப்பாவும் சொல்ல சார். சரி போ. ஆனா எங்க வீட்ல நானுமே எங்க வீட்ல எல்லாருமே ஆசைப்பட்டது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கணும், ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரணும்னு நான் ரொம்ப நாங்களே ஆசைப்பட்டோம். நான் ஆக்சுவலா உனக்கு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் ஜெஃப்ரிக்கு கிடைச்ச அந்த ஆப்ஷன் மாதிரி உனக்கும் அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் போறதுக்கான உனக்கு நிறைய திருஷ்டி இருக்குமா, உனக்கு நிறைய கண்ணு இருக்கு. ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை எதிர்க்கக்கூடியவும் அதுக்கு விமர்சனம் வைக்கவும், அது எல்லாத்துக்கும் மேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உன்னுடைய கருத்துக்களை அதுக்கு முரண்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும், அதற்கான அதிர்வலைகள் எவ்வளவு இருந்தாலும், இப்போ நான் எல்லா விதமா வெளியில இருந்து பாக்குறேன்ல. அன்சிதா சொல்லுவாங்க, நீ குட்டி சாத்தான் அப்படின்ற அந்த அந்த பர் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒண்ணு ரைஸ் ஆகுறாங்கல்ல, அந்த சாச்சனால இருந்து அன்பான சாச்சனா வரைக்கும் எல்லா பன்முகங்களையும் நீ காமிச்சிட்டதுனால அதற்கான உழைப்ப போட்டு அதற்கான விஷயம் வந்து ரொம்ப ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் வந்து உன் உழைப்பால் மட்டும்தான் நீ உள்ள இருந்த. வெளியில வரும்போதும் ஒன்னு உழைச்சிட்டு தான் வெளில வந்திருக்க. இதுல இன்னும் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் இருந்திருந்தால் உன்னுடைய ஆசை எனக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், என்ன பாத்துட்டீங்க, என்ன வளர்த்து விட்டவங்கள, என்ன முன்னாடி போக விட்டவங்களை நீங்க பாக்கலையே அப்படின்றதுதான் எனக்கு. அதுக்காக மட்டும்தான் ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்கணும்னு நினைச்சேன். பட் ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா கவலைப்படாதமா, நீ எப்ப வந்து விஜய் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டியோ, காது குத்து, காசுரல், காது வளகாப்பு, எல்லா ஃபேமிலி நாங்க எல்லா ஃபங்க்ஷனும் பார்ப்போம். நீங்க கவலையே படாது, எல்லாம் ஹோல்சேல் அவங்க செய்வாங்க. சாச்சனா திருமணத்துல இருந்து வளகாப்பு வரைக்கும் எல்லாமே முடிச்சு அடுத்து எல்லாம் மொத்தமா முடிச்சிருவாங்க. அடுத்து ஃபுல்லா மொத்த ஃபேமிலி ஏட்டு சார் விஜய் டிவிக்குள்ள வந்து சொன்னாரு. நீ வளர்த்து விட்டவங்களை காட்ட வேண்டிய இடம் வந்து எப்படி ஃபினாலேக்கு கூட்டிட்டு வருவீல்ல? எங்க அம்மா அழகா ஹேர் கட் எல்லாம் பண்ணி ஆசையோட கனவோட இருந்திருக்காங்க. கவலைப்படாதம்மா, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். உங்க ஃபேமிலிக்கு பெருசா திருஷ்டி வரலன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஆங்கிள். அதே மாதிரி இன்னொரு தருணம், இதை விட எப்பவுமே விருப்பப்படுறது கிடைக்காத எல்லா நேரத்திலையும் நீ விருப்பப்படுறதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து உனக்கு காட்டுறது அடையிறதுக்கு இதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுதான் வாழ்க்கையோட தியரி. ஸோ உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறாத பொழுது நீ உன் கனவில் நீ திங்க் பண்ணாத ஒரு ஆகச்சிறந்த விஷயம் உனக்கு வந்து கனவே இல்லாம வந்து உனக்கு வந்து சேருவாங்க. அது மாதிரி உனக்கு இன்னும் பெரிய விஷயம் காத்திருக்கு. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற நான் உள்ளயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற எல்லாரை விட நான் 5 சீசன்ல பார்த்ததை விட ஒரு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் டே 1ல 1 ஹவர்ல கேம் ஆரம்பிச்ச ஒரு பொண்ணு நீதான் யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். அந்த பெருமை உன்னை மட்டும்தான் சாரும். இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டி நீ மட்டும் அன்னைக்கு சார் ரெஸ்ட்ரூம்க்கு பேசுங்கன்னு சொல்லி நம்ம அந்த கதவை உடனே திறக்க வைக்கலன்னா அந்த 1 மணி நேரம் பஞ்சாயத்தும் நடந்திருக்காது. ரூம் பிரிக்கிற பஞ்சாயத்தும் அது ஒன்னாலதான் கதவையே உடனே நிலைமை வந்துச்சு அவங்களுக்கு.
அந்த பெருமை என்னை மட்டுமே சேரும். அந்த அந்த பெருமை உன்னை மட்டுமே சேரும். அதனால் பாரு 50 நாள் வந்து எதுக்கு அடிச்சுக்கிறதுனே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா சார். இல்ல சார், நிஜமாலே அந்த கோடு இல்லாம இருந்திருக்கலாமோன்னு ஃபீலிங்கா இருக்கு ஐயோ, சார். அது இல்லாம இருந்திருந்தா அப்படி எல்லார் கேமும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும் சார். இப்ப இருக்கிற மாதிரி அப்பத்துல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் சார். அந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான். ஏன்னா எல்லாருமே எனக்குமே அங்க உள்ள இருக்கும்போதே ஃபீல் ஆச்சு. டீம்ல இருக்கும்போது ஒருத்தர் முதுக்கு பின்னாடி ஒருத்தர் நம்ம நார்மலாவே நமக்கு தெரியாமயே நம்ம பேசாம பேச வேண்டிய இடத்துல இல்லாம ஒருத்தவங்கள பகைச்சிக்காம நமக்கு தோன்றதை சொல்லாம அது டீமுக்காக அப்படின்னும் போது அது தடைப்பட்டு போயிட்டு இருந்துச்சு சார். இப்பதான் சார் அந்த இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃபீல் அங்க இருந்து நீங்க இல்ல டீம் இண்டிவிஜுவலா இருக்கும்போது எனக்கு இப்ப அப்பதான் ஃபீல் ஆச்சு. இண்டிவிஜுவல் அப்பயே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. அதான் சொல்றேனே, இந்த இதுவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த முடிவை கொஞ்சம் சீக்கிரமா எடுத்திருக்கலாம். இதை ரொம்ப லேட்டா எடுத்துட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண ஒரே தப்பு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது விளையாட்டு சுவாரஸ்யமா போச்சு. சூப்பர். சாச்சனா ஸ்பீக்கர்ல இருக்கிற மாதிரி காமிக்குதா? இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆர்கே எவ்வளவு நாள் வெயிட் பண்ண, ஆர்கே ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா சார். ரவி சார், நம்ம அப்படியே ஸ்பீக்கர் ஓடுற கம்பெனில சொல்லுங்க. ஓகே சார். இல்ல சாச்சனா ஸ்பீக்கர் இருக்காங்க, இல்லாத மாதிரி காமிக்குது. வெளிய போயிட்டு கனெக்டிங் காமிக்குது ப்ரோ. ஓகே கனெக்டிங் காமிக்குது. ஃபைன் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம அப்படியே ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருந்து வந்துடலாம். ஸோ ஆதித்யா அடுத்து ஆர்கே வெயிட் பண்றீங்களா? ஆதித்யா அடுத்து பேசுறீங்களா? ஷூர். ஓகே ஆதித்யா, நீங்க பேசுங்க. ஆதித்யா. ஹாய் ரவி சார். Hi Aditya, how are you? Happy New Year. ஹாப்பி நியூ இயர் சார். Happy New Year. சார் டாஸ்க்ல தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இந்த கமெண்ட்ஸ்லாம் திடீர்னு பிஆர்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க. முத்துக்கு மைக்ரோஸ்கோப் லெவல்லாம் நோட் பண்றாங்க மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலா ஒருவன் ஜெயிக்க ஒருவன் விளையாடுகிறான். ஒருவன் ஜெயித்திர விடக்கூடாதுன்னு ஊரே விளையாடுது. அவ்வளவுதான் இந்த கேம். இவனோட விளையாட்டு ஊரே இப்போ அங்க வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃப்ரேஸ் வந்து அழகா செட் ஆகும். வல்லவன் அதாவது ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்ற ஒருத்தன் வந்து எல்லா விதமான ஸ்ட்ரீம் ஆஃப் கிராஃப்ட்லயும் வந்து ஒருத்தன் கலக்குவான். ஆனா அந்த இலக்குக்கான ஒரு வல்லவன் வரும்பொழுது அவனை விட அதிகமா அவன் வந்து அந்த இடத்துல வந்து ஜொலிப்பான். அது மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்த இடம். முத்துவை தாண்டிலும் சில பேருக்கு சிறப்பா ஜொலிக்கக்கூடிய அளவுக்கான பயிற்சியான ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துலயும் அவன் என்ன சிறப்பா செய்யணும், அவன் மீதான கவன ஈர்ப்பு இதெல்லாம் கரெக்டா நடக்கும். நம்பர்ஸ் ஆர் ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை த ரிசல்ட், அவ்வளவுதானே தவிர இவன் வந்து இந்த ஷோக்கான ரிசல்ட்டை கிளைம் பண்ணி வச்சு உட்கார்ந்துருக்கான். ஸோ இஸ் கிவிங் அ ஃபைட். இது இப்பதானே ஆரம்பம். டே 1 டே 2 அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஸோ லெட் அஸ் வெயிட். இன்னும் நல்லா சார் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து பைக்லாம் வச்சிருக்கான், ஒட்டகத்துல போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுவா? அதெல்லாம் வந்து ஒரு சில்லி, அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப சில்லியான பொறாமைகள். அதெல்லாம் நம்ம அப்படியே எப்படி சொல்றது, ஒருத்தனுடைய திறமைய விவாதத்திலயோ வாதத்திலயோ வச்சு அடிக்க முடியாதவங்களுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன எப்படி சொல்றது பிஹைண்ட் த பாக்ஸ் வேலை பாக்குறதுக்கு தான் இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறது. எப்படின்னா இதெல்லாம் என் எலிஜிபிலிட்டிலே இல்லை, நீ இந்த கேடர்லயே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்க தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து முத்துக்குமரனை பேசக்கூடிய இடமே கிடையாது. அந்த ஃபேமிலி இழுக்கிறது, இந்த அவங்களுடைய லிவிங் ஸ்டேட்டஸை கம்பேர் பண்றது, இதெல்லாம் வந்து இவங்க முத்துக்குமரனுக்கு இல்லை, எந்த கண்டஸ்டன்ஸ்க்குமே பண்றது மரியாதை கிடையாது. அண்ட் அதுல முத்துக்குமரனை பேசுறதுக்கு அதெல்லாம் தகுதியும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஓகே சார். சாச்சமா தேவி இருக்காங்களா? இருக்கேன்னா இருந்தாலும் எனக்கு சாச்சம்மா தேவியோடைய அந்த ப்ரோக்ராம் இருக்காது. தனிப்பட்ட முறையிலேயே சொல்றேன், இந்த குரூப்ல வேணாம். ஆனா ஒண்ணு ஃபேன்சி ட்ரெஸ்ல காம்படிஷன்ல ஒரு குழந்தை டப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வாழை தூக்கிட்டு ஒரு பொண்ணு கிளம்பிடுச்சு, யாருங்க அப்படின்னு ஸ்கூல்ல அந்த குழந்தைய என்ன எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஒரு டர்னடி காண்டாய் என்ன சாச்சம்மா ராணி மாதிரி இல்லையா, ராயபுரம் ராணி மாதிரில இருக்கு. சார் நிஜமாலே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். பயங்கரமா கோவப்படுத்திட்டாங்க சார். கோவத்தையும் கஷ்டமா இருக்க முடியல சார். அதுதான் நீ கங்காக்கும் யமுனாக்கும்
சந்திரமுகிக்கும் போயிட்டு வந்தியே. ஆமா சார். பயங்கரமா வெறுப்பேத்திட்டாங்க போலியே. ஆமா சார். அதுல எது வந்துச்சு, எது வரலன்லாம் நான் பார்க்கல சார். பட் ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். ஒரு மாதிரி நம்ம ஈகோவ டச் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாரி அடிச்சுட்டே இருந்தாங்க சார். நீ சுத்தி கவலையே இருக்க படாதம்மா. மாட்டேன்றாங்க. உன்னை கலாய்ச்ச அத்தனை மூமெண்ட்டும் வந்துருச்சு. நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். பாத்தீங்களா? நீங்க அது சர்ச்சனா நீங்க வெளில வந்து எபிசோட்லாம் பாத்தீங்களா? ஆனா இல்ல நான் எதையும் பார்க்க விரும்பல. இல்ல நீங்க பாக்காதீங்க, தயவுசெய்து பாக்காதீங்க, எதுவுமே பார்க்க பாக்காதீங்க. விரும்பல. இந்த நான் பார்க்க விரும்பல. இல்ல பட் ஆனா எனக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கோபமும் வருது, அமைதியாவும் இருக்கணும், கத்தக்கூடாது. அந்த தமிழ்ல வேற வார்த்தைகளும் வரல. எது சொன்னாலும் தப்பாயிடுது. அது ரொம்ப ரொம்ப ஆனா நிஜமா கஷ்டமா இருந்துச்சு. நீங்க உங்க ராணி மொமெண்ட்லயே நான் வந்து ஆதித்யா சாரி உங்க ராணி மொமெண்ட்டே நான் பெருசா ஹாப்பியா பார்த்தோன்னே பயங்கரமா செமையான மொமெண்ட். நீங்க அந்த ராணி ட்ரெஸ்லயே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, பேரளவு அது. சார் சார் நீங்களே சொல்லுங்க சார். என்ன விட உங்க உங்க நீங்க எல்லாருமே மக்கள்ல நீங்க சொல்லுங்க. முத்துக்குமரன் அந்த மாதிரி சாப்பிடலையா? நான் முத்துக்குமரனை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு தான் இல்ல அப்படி இல்ல சாப்பிட்டேன் நான் தெரியுமா? சொல்றது அவ முத்துக்குமரன் சாப்பிட்டது முக்கியம் இல்ல, எங்க சாச்சம்மா தேவி அந்த அழகுல உட்கார்ந்து சாப்பிட்டது இருக்கே, பேரழகு. சார் சார் வஞ்ச புகழ்ச்சி நீ வெளில வந்து பண்ணாதீங்க சார். இல்லம்மா, நீ சாப்பிட்டு இருந்தது மட்டுமே ட்விட்டர்ல ட்ரெண்டிங் லெவல்ல இருந்தது. சார் இவங்களை சார் அதெல்லாம் எங்கேயோ ஆனா பார்த்திருக்கோம். நான் இப்ப வெளில வரும்போது எதையுமே காணும் சார். நான் நிறைய தேடுறேன் சார். நிறைய நெகட்டிவ் எல்லாத்தையும் தேடி பாக்குறேன். பட் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா வெளியில வரும்போது முத்துக்குமரன் கூட இருக்கிற எல்லா பாசிட்டிவிட்டியும் வந்துருச்சு சார் வெளில. அதான் முக்கியம். நெகட்டிவ் தானே சச்சனா, நீங்க ஸ்பேஸ்ல பேசிட்டீங்கல்ல, இனிமே ப்ளீஸ் நான் என் தங்கலன்னா ப்ளீஸ் வேண்டாம். இல்ல நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம நிறைய பேர் வந்து இல்ல எது இனிமே வந்து தங்கமா அப்படிதான் தங்கம்னா ரஞ்சித் சார் ரவி தானே சார் வருது. நீங்களும் மாறிட்டீங்களா சாச்சனா அப்படி? இல்ல ஐயோ எது சொன்னாலும் தப்பாங்க. நான் நார்மலா இப்படிதான் இல்ல இல்ல சச்சனா, தங்கலும் செல்ல ஐஸ் வச்சு அப்படிதான் பண்ணுவேன். இல்ல சச்சனா, ஆக்சுவலா இங்க என்னன்னா, இங்க வந்து வர்ஷினி பேசினாங்க. வர்ஷினி வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப நார்மலா தான் வந்து பேசுவாங்க ஸ்பேஸ்ல. அதுக்கப்புறம் போயிட்டாங்க, வர்ஷினி என்ன பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா முத்துக்குமரன் பிஆர்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரவி சார் ஃபர்ஸ்ட் ஹெட், எல்லாருக்கும் ஹெட் ரவி சார் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர், பெரிய பிஆர் அவர் தான். சோ வர்ஷினி வந்து நார்மலா பேசினப்பயும் அவங்க முத்துக்குமரன் பிஆரா மாறிட்டாங்க. இப்ப சாச்சனா வந்து பேசிட்டாங்களா, இனிமே சாச்சனா முத்துக்குமரன் பிஆர் தான். ஆல்வேஸ் முத்துக்குமரன் பர்சனல் அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேஜ்லயும் சொல்லிருப்பேன், உள்ளயும் சொல்லிருப்பேன். எனக்கு என்ன தாண்டி யாருக்கு கப்பு போடணும்னா முத்துக்குமரனுக்கு தான். அது ஸ்டேஜ்லயே நான் சொல்லிட்டேன். சோ அதனால பிஆர்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க அது மாதிரி எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. நெகட்டிவிட்டி தானே பாருங்க, கட்சி சொல்றாங்க பாருங்க இனிமே இன்ஸ்டாகிராம்ல. ப்ளீஸ் அண்ணா நான் பாவம். நம்ம எதுவும் பண்ண மாட்டோமா, நம்ம எல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டோம். நிறைய இங்க பண்றவங்க இருக்காங்க. 128 எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அத்தனை பேர்கிட்ட 300 பேர் இருக்காங்க. நான் பாவம் நிஜமாலே எனக்கு வெளில வந்து பார்க்கும்போது சாச்சனா கவலைப்படாதம்மா, 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. சாரி 300 மெம்பர்ஸ் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உள்ள இருந்து கஷ்டப்பட்டதும் வெளியில அது பார்த்து கஷ்டப்பட்டதும் போதும். நான் வெளியில இன்டர்வியூஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு வரதுக்கு நான் ரொம்ப பயப்படுறது இதுதான். எனக்கு போதும். எனக்கு அந்த கேம்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். எனக்கு இருக்கிற ஹாய் சாச்சனா, இங்க பாருங்க. நிஜமா நான் சொல்றோம் சாச்சனா, நாங்க எல்லாருமே வந்து உங்களோட கேமை பார்த்து இன்ஸ்பயர் தான் இருக்கோம். இப்ப ரவி சார் வந்து அவரோட இது வரைக்கும் நான் பார்த்த ரிவ்யூல வந்து சார் யாரையுமே இந்த அளவுக்கு சொன்னது கிடையாது. சின்ன வயசுலயே அவங்க நீங்க உள்ள இருக்கும் போது கூட இதே வார்த்தை எங்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் பயங்கர மெச்சூரிட்டி லெவலோட பிளே பண்ணாங்கன்னு. எங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரனுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்காக இருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க கேம்ல விளையாண்டது தான். நீங்க வந்து அந்த நெகட்டிவிட்டி நீங்களே சொல்றீங்க நான் பாக்கலன்னு சொல்லிட்டு. சோ எவ்ரிதிங் அந்த கேம்ல எல்லாமே இருக்கிறது தான். நீங்க அதனால அதை ரொம்ப எமோஷனலா எடுத்துக்காதீங்க. வாட் எவர் இட் இஸ், வி லவ் யூ. வி லவ் யூ சாச்சனா. அந்த கேம்ல இருக்கும்போது எனக்கு நெகட்டிவிட்டி வந்ததெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வெளியில வந்த அப்புறம் இருக்கிற அந்த இது இருக்கிற பேரை நான் காப்பாத்திக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி எங்கேயும் வெளியில வரதில்ல. இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால நான் எதுவும் பெருசா ஆக்டிவிட்டி பண்ண காரணமே அதுதான். நான் வந்து ரொம்ப வருஷமா நீ இப்ப இல்ல, நான் மீடியா வந்த பேர்ல இருந்து பார்த்ததுக்கு சொல்றேன். நெகட்டிவிட்டி ஆன் டிஜிட்டல் மீடியான்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி சோசியல் ஃபோரம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இந்த எக்ஸ் ஸ்பேஸ், இதெல்லாம் இது இல்ல நெகட்டிவிட்டினா நீ உன் இயல்பு வாழ்க்கையில இந்த ஷோவை முடிச்சுட்டு வெளியில வந்து யாராச்சும் ஒருத்தர்
என்னங்க கன்றாவியா விளையாடுறீங்க? நீங்க விளையாண்டது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு யாராச்சும் ஒருத்தர் உன்ன நேரா பார்த்து சொல்லியிருக்காங்களா? இல்ல சார். அதுதான் உண்மை. மிச்சது எல்லாமே பொய். இந்த ஸ்பேஸ்ல சார் எழுதுறவங்க, இதுல எழுதுறவங்க, இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் சரி இப்படி இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையிலயும் கிடையாது. அதனால சரி. இவங்களால என்ன அதிகபட்சம் பண்ண முடியும்னா, இந்த ஸ்பேஸே இல்லாம எழுதுறது தான் பண்ண முடியும். ஆனா நம்ம லைஃப்ல அந்த இவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாதுன்றது தான் மேட்டர். உனக்கு தேவையான ஆட்கள் யாருன்னா, உனக்கு நீ நேசிக்கிற ஆட்களுக்கு நேரம் செலவு பண்றதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. அதுல உன்ன நேசிக்கிற ஒரு கிரவுட் இருக்கும். அவங்க உன்ன ஓயாம வந்து உன் கூட போட்டோ எடுத்துப்பாங்க, பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் உண்மை. நெகட்டிவ்னா என்னன்னா, நீ எந்த விதமான கருத்துக்கள முரண்பட்டு ஒரு கருத்துக்களை எப்ப தெரிவிக்கிறதுக்கு பொது மேடைக்கு வந்துட்டியோ, அந்த நிமிஷத்துல இருந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவ. அந்த விமர்சனங்கள்ல எதிர்மறையான விமர்சனங்கள் உன் மீது போடுற அத்தனையும் நெகட்டிவா பார்க்காத. அது அவங்க கருத்து. உண்மை கிடையாது. சார் கருத்துக்கள் அதுதான் சார் நான் மட்டும்தான். இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். உங்க கருத்துக்களை என்கிட்ட கொட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ரொம்ப பேட் வேர்ட்ஸ்ல திட்டி மெசேஜ் பண்ணி நான் என்ன அதெல்லாம் தெரியுமா சொல்றேன்? நான் அவாய்ட் பண்ணாலும் கஷ்டமா இருக்கு சார் அத ஒரு மெச்சூரிட்டி, பாக்குறதுக்கு. இவ்வளவு மெச்சூரிட்டி வந்துருச்சுல. நீ இன்னும் கத்துக்க வேண்டிய இன்னும் ஒரே ஒரு மெச்சூரிட்டினா, ஒருத்தங்கள பத்தி தப்பா, தவறா, கெட்ட வார்த்தையா, அசிங்கமா, பாடி ஷேமிங்கா என்ன எழுதினாலும், அது அவங்க வீட்டு வளர்ப்பை அவங்க ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணி எழுதுறாங்க. எங்க அம்மா என்ன இப்படி அவ்வளவு பெருமையா வளர்த்திருக்காங்க. எங்க அப்பா இப்படி வளர்த்திருக்காங்க. நான் கட்டின மனைவி நான் எழுதின வார்த்தைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என் தங்கை சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னு நீ இந்த மாதிரி ஒரு பக்குவத்தோட அத பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் உனக்கு அது மேல இருக்கிற கருத்து உனக்கு அதோட கருத்தே உடைஞ்சு போயிடும். மத்தபடி உன்னைய நல்லா இப்ப நீ உனக்கு காட்டுற வன்மமான வார்த்தைகள் எதற்கும் நீ பொறுப்பல்ல. அது அவசியமும் இல்ல. கர்மா அங்கதான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு நல்ல சொல்லும் உனக்கு நல்லதாவே சேரும். எந்த ஒரு கெட்ட சொல்லும் அது அவனையே சேரும். நீ எதையுமே கணக்குல வச்சுக்காத. அதுக்கு மேல இன்னொன்னு லைஃப் செம்மையா வாழணும்னா, நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்மறை விமர்சனத்தையும் ஒரு செகண்ட் கூட மதிக்காம வாழ்ந்து பாரு. நீ செம்மையா வாழ்வ. கமலஹாசன் சார் அப்படிதான் வாழ்வார். கமலஹாசன் சார் வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவரை ரசிக்கிற கூட்டம் எவ்வளவா இருந்தாலும், அவரை வெறுக்கிற கூட்டத்துக்கு ஒரு செகண்ட் நேரத்தை வீணடிக்க மாட்டார். அவங்க கூட அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கோ, விமர்சனத்துக்கோ நேரமே வீணடிக்க மாட்டார். அதனாலதான் அவருடைய வளர்ச்சியும், அவருடைய தாட் ப்ராசஸும் அவரை வந்து ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி நீ ரொம்ப ஷார்ட் டைம்ல அங்க இருக்கிற பல பேருக்கு இருக்கலாம் மகாராஜா மாதிரியான ஒரு பயங்கரமான பிராண்டடான ஒரு படம் இன்னைக்கு சைனால அத்தனை ரிலீசஸ்க்கு ஆகிற ஒரு பயங்கரமான படத்துல நல்லா கேட்டுக்கோ. உன் ஏஜுக்கு ஒன்ன மாதிரி நீ நடிச்ச மாதிரியான ஒரு படம் சைனால இவ்வளவு காப்பீஸ் ரிலீஸ் ஆகி பிக்கஸ்ட் மார்க்கெட் ஆஃப் சேல் ஆகுதுன்னா, உன்னுடைய திறமைய அந்த வீட்டுக்குள்ள என் உட்பட இருக்கிற 19 பேராலையும் அடிக்க முடியாது. உன் திறமையால மட்டும்தான் நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க. இது மாதிரி உன்னை பத்தி பெருமையா பேச 100 விஷயம் இருக்கு. ஆனா உன் விளையாட்டை வச்சு உன்னை விமர்சனம் பண்ற யாருக்கும் அந்த தகுதி கிடையாதுன்றது உனக்கு நல்லா உணர்ந்து, அவங்கள எல்லாரையுமே உன்னுடைய ஒரு ஃபேன் என்னை அதிகமா இல்ல இன்னொரு நல்ல பக்குவம் வளர்த்துக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆனவன் வர மெச்சூரிட்டி என்னன்னா, ரொம்ப அதிகமா உன் மேல கோவப்படுறவங்கள குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பி. ஒரு குழந்தைகிட்ட உன் பலத்தை காமிக்கவே முடியாது. ஒரு குழந்தைகிட்ட உன் பலத்தை காமிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சா அந்த குழந்தைகிட்ட நீயும் கோவப்படக்கூடாது. அது மாதிரியான எண்ணத்தோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரு. இந்த ஹேட்ரடு, இந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து உனக்கான விஷயங்கள் கிடையாது. இந்த டிஜிட்டல் மீடியம்ல எழுதுற எதுவுமே நீ கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு பொழப்பு. அவங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. உனக்கான ஃபேன்ஸ் நீ வெளியில போன அடுத்த நிமிஷத்துல இருந்து இருக்காங்க பாரு, அவங்கதான் உன்னோட ஃபேன்ஸ். இந்த இடத்துல இருக்காங்க பாரு, இவங்க எல்லாம் உன்னோட ஃபேன்ஸ். கத்துக்கிறேன் சார். அது சாச்சனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சாச்சனா கிட்ட சொல்லிக்கிறேன். இல்ல அது மட்டும் சொல்லிக்கிறேன். அப்ப நம்ம ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். சாச்சனா என்னோட பொண்ணுக்கு வந்து வயசு 10. அவ உன்னோட பெரிய ஃபேன்மா. நீ உள்ள வந்தப்பே அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருமே ரொம்ப சீரியஸா பேசிட்டனால சொல்லல. இப்ப அவங்க வெளியில போயிருக்காங்க. அவங்க செலிப்ரேட் பண்ற நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியில போயிருக்காங்க. என்ன எப்பயும் போல ஸ்பேஸ்ல புடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு கரெக்டா 7 மணிக்கு கேட்க ஆரம்பிச்சா, சாச்சனாக்கா இப்ப வருவாங்களா, சாச்சனாக்கா இப்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக போயிருக்காங்கம்மா. நிச்சயமா அவங்க வருவாங்க. நான் ரவி சார் நம்பிதான் அந்த வார்த்தையை சொன்னேன். நிச்சயமா வருவாங்க. உன்னோட ஒரு ஆடியோ வாட்ச நான் கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்தா பேசி பாருங்க. நீங்க எவ்வளவு ரீச்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க
அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த என் பொண்ணு பேசின அடுத்த செகண்டே நீங்க மறந்துடுவீங்க. அவ்வளவு பெரிய ஃபேன் அவ உங்களுக்கு. அவ நீங்க போனதுக்கு அப்புறம் அதை பார்க்கவே இல்லை. நீங்க லாஸ்டா முத்துக்குமரன் அழுதுட்டு போனீங்க தெரியுமா? அந்த செகண்ட்ல இருந்து அவ இது வரைக்கும் அவ டிவி பார்க்கல. உங்களாலதான் முத்துவுக்கே இப்ப ஃபேனா இருக்கா. அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கீங்க ஒரு சின்ன பிள்ளை மனசுல. அதனால நீங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணான்றது ஒரு மதரா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணு வந்து இவ்வளவு ஒரு உங்களை பண்ணி பார்த்தது அப்படின்னு. அடிக்கடி உங்க நேம சொல்லுவோம். அந்த பாட்டு பாடுவா, சாச்சம்மா தேவி டோய் பாட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவ வந்தவொடனே நிச்சயமா உங்களுக்காக பாடுவா. நீங்க ரவி சார் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வந்தவொடனே கண்டிப்பா நான் பேச சொல்றேன். ஆர்கே ப்ரோ பேசுங்க. ஓகே நெக்ஸ்ட் சாச்சனா உங்க மகாராஜுக்கு ரொம்ப ஃபேனுண்ணா படத்துக்கு. தேங்க்யூண்ணா. பிக் பாஸ்லயும் நீங்க நல்லா விளையாடுனீங்க. நீங்க இதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. சாச்சனால இருந்து சாச்சமா தேவிக்கு ப்ரொமோட் ஆயிட்டீங்க. கவலையே படாதீங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ். ஓகே ஆதித்யா, நான் ரொட்டேட் பண்றேன் ஸ்பீக்கர்ஸ். ஆர்கே போயிடலாம். ஆர்கே நீங்க பேசுங்க. ஸோ ஆர்கே நீங்க பேசுறதுக்கு ஆர்கேக்கு ஒரு அறிமுகம். ஸோ இவர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு முத்துக்குமரன் ஃபேன். அது இல்லாம அவர் அனாலிசிஸ்லாம் பயங்கரமா இருக்கும் கேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அது வந்து ஆர்கேக்கான ஒரு கிரெடிட். அது அவர் தொடர்ச்சியா அது ஸ்பேஸ்ல எல்லா ஸ்பேஸ்லயுமே ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு நபர் ஆர்கே. பேசுங்க ஆர்கே. Hi, bro. First of all, thanks for the introduction. Actually, Sachana, I like the movie of Maharaja. How you performed this, really liked it. Just call me RK, it's fine. Okay, then உங்களுக்கு இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர். அந்த லைக் வாட் கிரேட் சக்சஸ் ஹேவ் டன் இன் 2024 for Maharaja. This year also you will continue for the success and you achieve more goals. Okay, thank you. I have different perspective on the week when you inside the Bigg Boss, but அங்க நீங்க ஒரு ப்ளே பண்ணீங்க ஆக்சுவலி டால் டாஸ்க்ல. இட்ஸ் சேஞ்ச் த ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மைண்ட். ரியலி வெல் டன் த டாஸ்க். யூ ஆர் த டிசர்வ்டு ஒன். பட் என்ன பண்றது, இங்க வெளியே ஓட்டு விடுவது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. பட் அது அந்த கேம்ல தான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆச்சு. வெளியில நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் தான் சாச்சனா அப்படின்ட்டு காமிச்சிங்க. இட்ஸ் அ ட்ரூலி கேமர் கேம். ஐ அமேசிங் that you have played very well in last week. Okay, then I come to Muthukumaran's point. Like Muthukumaran வந்து இப்ப ஒரு கேம் விளையாண்டாரு. இந்த இடத்துல எனக்கு முத்துக்குமரன் பாயிண்ட்ஸ் வந்து முரண்பட்டாரே தவிர அவரோட பாயிண்ட்ஸ்ல எங்கேயுமே எனக்கு தப்பா படல. ஸோ அவருக்கு வந்து எல்லாரும் சொல்ல அவரோட பாயிண்ட்ஸ் வந்து மாத்திக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க சொல்றது ஒரு பாயிண்ட்ஸ். இப்ப அவரு சொல்ற பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஆனா அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அப்படியே அவர் ஆப்போசிட்டா டேர்ன் பண்ண வைக்குது. இல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரயான் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லடா நான் அப்படி சொல்லலடா அப்படின்ட்டு ரயான்ட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன். அடுத்து வந்து ஜாக்லின் வராங்க, அதே மாதிரி மஞ்சரி. அதுக்கப்புறம் நம்ம ராணுவ அவரு வந்து குளறுபடி பண்ணது அவரு மட்டும்தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹேமரை எடுத்துருக்க கூடாது. ஹேமரை எடுத்துட்டு சரி வச்சிருக்கல, அதை போய் எடுத்துட்டு போய் வேற ஒரு ஷீட் எடுத்துட்டு வந்து நீ அடிச்சிருக்கணும் ஹேமரை. நீ ஹேமரை அடிச்சுட்ட. அதுக்கப்புறம் ஹேமர் அடிச்சதுக்கு அப்புறம் அருண் வந்ததுக்கு அப்புறம் என்ன பேப்பர்னு பாத்துருக்க, அதுல ஃபேஸ் யாரோட ஃபேஸ்ன்னு பார்த்துட்டு தான் நீ கொடுத்த ஹேமரை அருண்கிட்ட. ஸோ இதுல அருண் மேல எங்கேயும் தப்பு இல்லை. பட் ராணுவ கொடுத்தது மட்டும் எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சு. ஸோ ஒண்ணு நீ அந்த மறுபடியும் அந்த எடுத்த இடத்துலயே அந்த ஸ்டூல் மேலேயே வச்சிருக்கனா இது எனக்கு தப்பா பட்டிருக்காது. நீ மறுபடியும் இருந்துகிட்டு கொடுத்துட்டு முத்துதான் அப்படின்னு சொல்லி அவுட்டுன்னு கத்துற. எதுக்கு நீ அதை கத்தணும்? எனக்கு அது ரொம்ப தப்பா தெரிஞ்சு ராணுவ கிட்ட. அந்த முத்துக்குமரன் முத்துக்குமரன் அவர் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு இன்னைக்கு நிறைய பேருக்கு. ரயானுக்கு, அப்புறம் ராணுவுக்கு, அப்புறம் வந்து அருணுக்கு. எதுக்கு வந்து அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு விட்டுட்டு போகாது, அங்கேயே டைல்யூட் ஆயிரும். முத்துக்குமரன்ட்டு அது மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா தெரிஞ்சு. அவர் ஒரு கான்வர்சேஷனை பார்த்தாருன்னா அவரும் அங்கேயே போய் ஸ்டக் ஆயிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு. எல்லாம் என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் தான் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட். அவரு தள்ளி போயிட்டாருன்னா அது அந்த இடத்துல டைல்யூட் ஆயிருக்கும். இது 3 ஹவர்ஸ்க்கு வந்து லென்த்தி கான்வர்சேஷனா இருந்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மேபி இது வீக்கெண்ட்ல கொஷின் பண்ணப்படலாம் விஜய் சேதுபதி சாரால. ஸோ அது கொஷின் பண்ணப்பட்டா மேபி எனக்கு குறும்படம் வேணும். ஏன்னா ராணுவ சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ் அக்யூசேஷன் டுவர்ட்ஸ் முத்துக்குமரன் வந்து குறுக்கிறது மன்னிச்சுக்கோங்க. மேல இருக்கு, நான் மேல அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அவர் அது பார்த்துட்டேன்.
பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா வீக்கெண்ட்ல ஒரு குறும்படம் ஏன்னா ஃபால்ஸ் அக்யூசியேஷன் பை ராணுவ என்னன்னா அவர் உள்ளேயும் சொல்லியிருக்காரு, வெளியே வந்து சொன்னாரு பவித்ராவோட கேம் வந்து முடிய போறப்ப சொன்னாரு இந்த மாதிரி பவித்ரா முடிய போகுது, ஸோ நீங்க வந்து பவித்ரா அது முடிய போறப்ப நீங்க அடுத்தது இண்டிவிஜுவல் ஆரம்பிச்சிருங்கன்னு சேர்த்துதான் சொன்னாரு. பட் அங்க சொன்னதை வந்து ராணுவ வந்து அவருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல எலிமினேட் ஆனவர் இந்த கேம்ல எலிமினேட் ஆயிடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குளறுபடி வேலை எப்பயும் போல பார்த்துறாரு. அதான் குழப்பத்தை பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அது ராணுவ தான். ஸோ ஐ ரியலி டிசப்பாயின்மெண்ட் வித் முத்துக்குமரன் ஒன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்பேஸை கொடுக்காம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இவங்க 3 பேர் யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு ஆக்சுவலி. தட்ஸ் இட். நன்றி நன்றி ஆர்கே. ஆக்சுவலா அவர் பயங்கரமான ஒரு பிக் பாஸ் ஃபேன் பிளஸ் முத்துக்குமரன் ஃபேன் அவரு. ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா ஆர்கே அதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பேஸ்ல. நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். என்னோட பார்வையில் எப்படி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் உடைய அவரை சுத்தி நான் நிறைய முகங்கள் வெளிப்பட்டதை தான் நான் பாக்குறேன். அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா இவ்வளவு பேருடைய முகங்கள் வெளிப்பட்டிருக்குமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அது தெரியாமே போயிருக்கும். கூட இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு அவர் மேல அந்த வன்மத்தை வந்து கொட்டணும்னு அவர் எங்கெங்கெல்லாம் லாக் பண்ணணும்னு, அதாவது அவங்க முன்னாடியே ப்ரீ மைண்டோட வந்துட்டாங்க. முத்துக்குமரன் வந்து தவறு பண்ணிட்டாரு, இந்த டைம்ல மாட்டினாரு, சிக்கனாரு, இப்ப பாருங்க நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு காலி பண்ண போறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுதான் அந்த 3 மணி நேரமே நான் தெரிஞ்சது. அதை ரயான் வந்து ரொம்ப டெலிபரேட்டா பண்ணாரு. வார்த்தைக்கு வார்த்தை வந்து அவரு நூல் பிடிச்ச மாதிரி வந்து இந்த வார்த்தை நீங்க வந்து இல்ல நீ அங்க வெளியில எதை சொன்னீங்க, திரும்ப நீ உள்ள இதை சொன்னீங்க, திரும்ப நீ எங்க எதை சொன்னீங்க, அப்படின்னு எடுத்துட்டு வந்து நூல் பிடிச்ச மாதிரி ரயான் எடுத்துட்டு வந்து ரொம்ப டெலிபரேட்டா தெரிஞ்சது ரயான் என்ன முயற்சி பண்றாரு நம்ம அழகா. அது ரொம்ப அந்த 3 மணி நேரம் கான்வர்சேஷன் அப்படிதான் பாக்குறேன். ஆனா ஒரு நபர் அந்த 3 மணி நேரம் கான்வர்சேஷனை தன்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை தான் நான் பார்த்தேன். நான் இப்படிதான் நான் என்னோட கண்ணோட்டத்தை நான் எப்படி எடுத்துட்டு போறேன். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க. அதுல ஒரு சில நபர்களுக்கு இருக்கலாம் இல்லைங்க அவ்வளவு லென்த்தா போகாம இவங்களாம் கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம கட் பண்ணி விட்டு நகர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கும். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா இன்னொரு பார்வையில தான் அணுகணும்னு பாக்குறேன். அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த 3 மணி நேரம் நீ பேசு, நீ எவ்வளவு பேசுறியோ பேசு, நான் திரும்ப உனக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கேன். அவருக்கு தெரியும் நிச்சயமா இதெல்லாம் 1 ஹவர்ல வந்து இவ்வளவு 3 மணி நேரம் போட மாட்டாங்க, கட் பண்ணி எது சரியா தான் போடுவாங்கிறது முத்துக்குமரனுக்கு அது 100% சரியா தெரியும். ஆனா நீ எந்த அளவுக்கு என்கிட்ட வா, நீ பேசுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா திரும்ப பேசுவேன். பேசினவங்க எல்லாம் எனக்கு எக்ஸ்போஸ் தான் ஆன மாதிரி இருந்தது கம்ப்ளீட்டா. அந்த 3 மணி நேரமும் மேபி லைவ் பாக்குறவங்களுக்கு என்னடா இந்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு நான் வந்து தொடர்ச்சியா ட்வீட்லயே நான் பதிவு பண்ணிட்டு இருந்தது அதுதான். எந்த அளவுக்கு முத்துக்குமரன் தவறுன்னு நீங்க முயற்சி பண்ணி உங்க மென்டலி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் தான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தாங்க அந்த 3 மணி நேரமும். இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து உறுதியா தெரிஞ்சது இந்த ஹவுஸ்மேட்ஸ் எந்த அளவுக்கு வந்து முத்துக்குமரன் மேல ஒரு வெஞ்சன்ஸோட இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆனாங்க. எக்ஸப்ட் ஃபியூன்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம விரல விட்டு நான் சொன்ன மாதிரி தீபக் தவிர்த்து மீது எல்லாருமே எனக்கு அப்படிதான் தெரிஞ்சாங்க இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல. நன்றி ஆர்கே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். ஓகே பாலாஜி. அதுக்கு